தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ராமலிங்காவயம். வள்ளல் பெருமானின் வருவிக்கவுற்ற 2ஆம் ஆண்டில் எல்லா உயிரும் இன்பமாக வாழ அருட்பெருஞ்சுதி ஆண்டவன் திருவருளாலும் வள்ளல் பெருமானின் குருவருளாலும் பிரார்த்தனை செய்வோம். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்மலாபம் கூடும். சிவதரிசனம் என்ற தலைப்பில் துரிய நிலை துணிந்தவரும் சொல்லருமை பொருளே சுத்த சிவானந்த சபை சித்த சிகாமணியே பெரிய சிவபதியே, நின் பெருமை அறிந்திடவே பேராசைப்படுகின்றேன். பித்தர்களில் பெரியேன், கரிய மணி திறத்தினையும் காணவல்லேன் அல்லேன். கண்மணியே, நின் திறத்தை காணுதல் வல்லேனோ? அரிய பெறும் பொருளாம் உன் அருட்ஜோதி எனக்கே அளித்தனையேல் அறிந்து கொள்வேன் அழிந்திடுக விரைந்தே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். கரிய மணி திறத்தினையும் காணவல்லேன். கரிய மணி அதாவது கண்மணி, கண்மணியின் திறத்தினை எப்படி காண்பது? கண் தெய்வமயமாக பார்த்து கண்ணோட்டம் பெறும்போது கண்ணொளி கூடுகிறது. அப்போது அன்பு பெருகுகிறது. இதனை கடவுளார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பார். பிறர் அடையும் துன்பம் கண்டு கண்ணீர் கலங்குகிறது. அப்படி காணும்போது கண்மணியே நின் திறம் பூர்வமத்திய அனுபூதம் காணுதல் முடியும் உயிர் கருணையால் என்கின்றார். பெரிய சிவபதியே, அருட்பெருஞ்சோதியனே, நின் பெருமை அறிந்திடவே ஆசைப்படுகின்றேன். எப்படி அறிய முடியும்? தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவமாகியது அருட்பெருஞ்சோதி. உணமுணும் உணர்வாய் உணர்வலாம் கடந்த அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது அருட்பெருஞ்சோதி. பொது உணர்வு நின்று உயரலாம் ஒரு நீ பொதுநடம் புரியும் இடமென அறிந்து பொது உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. உளவு உ ப்ளஸ் ஆ ப்ளஸ் உ இறைவன் காற்றாகவும் ஒளியாகவும் உள்ளார். ஆ 8 எஞ்சான் உடம்பில் ஒளிக்குள் ஒளியாக ஆன்ம சிற்றன் ஒளிக்குள் மறைந்துள்ளார். ஆக இந்த காற்று நாம் ஜீவித்து உயிர் வாழ்கிறோம். இந்த காற்றின் மன செயல்பாடை நமது ஆன்ம அறிவுடன் இணைக்க வேண்டும். இணைக்க 8ம் 2ம் 7 முதற்படி என அட்ட நின்று நமக்கு அது நெருங்கி நின்று உதவும் என்று கூறுகிறார். இரண்டாகிய காற்றின் இயக்கம் மனம் பிற உயிரின் துன்பம் கண்டு உபகாரம் செய்ய செய்ய 8 அகரமாகிய ஆன்ம பிரகாசம் அடையும். இது உபகார சக்தியால் கூடும். ஜீவகாருண்ய செயல் தொடர்ந்து செய்ய செய்ய பிரகாசத்துள் பிரகாசமாக உள்ள இறைவனை காணலாம். அதனால்தான் கனிய மணி திறத்தினையும் காண வல்லேன் அல்லேன். என் கண்மணியே, நின் திறத்தை காணுதல் வல்லேனோ என்கின்றார். 5222ஆம் பாடலில் கண்ணனையீர் உம்மை காண ஆசை கடல் பொங்குகின்றது வாரீர் உடல் தங்குகின்றது வாரீர் எனவும் 5223ஆம் பாடலில் கண்டு அணைந்தால் அன்றி காதல் அடங்காது என் கண்மணியீர் இங்கு வாரீர் உண்மணியீர் இங்கு வாரீர் என்பார். அக்கு என்பது திருநிலை, சிற்றபை பொற்சபை ஞானசபை நிலை அனுபவம். பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் இறைவனை 42:10 பாடலிலும் கண்டுகொண்டேன், கலந்து கொண்டேன், கணிந்து கொண்டேன் என்கின்றார். மேலும் 5112ஆம் பாடலில் அண்ட கோடிகள் அனைத்தும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கை கனி போல் அவற்றில் உள்ள செய்தியை பிண்ட கோடி முழுதும் காணப்பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேன் என் பெருமை தன்னையே என்பார். அதாவது இடதாகிய மனம் காற்றின் இயக்கம் பசி நீக்குதல் செய்து அறிவு எனும் ஒளி இயக்கத்துடன்
கண் வழியாக கண்ணோட்டம் பெற்று அகத்தில் அக்தியானம் புருவமத்தியில் செய்து சிற்சபை இடது உரைமணம் கடந்து ஒரு பெருவழியாக இருக்கும் பொற்சபை வலது ஒளியின் இயக்கத்தை அடைந்து ஆன்மா தனியாக உள்ளதை போல் கைகால் போன்று உடல் பிரியாமல் உறுப்பு ஆக்கி கைகால்கள் போன்று உடலை உற்று பிரியாமல் இருக்கும் இந்த கைகால்கள் போன்ற ஆன்மாவையும் பிரியாமல் உறுப்பு ஆக்கி அதனை மறைத்து கொள்ளக்கூடிய ஒளிப்பிடம் அறிந்து பெருமான் உள்ளார். அதனால் அவர் தோன்றுகிறார், மறைகிறார், மறைவார், தோன்றுவார். தோன்று நம் ஊனக்கண்ணுக்கு தெரியாது நமக்கு காரியப்படுகிறார். இது ஞானமை சித்தி தேகம். தெளிவான இயற்கை உண்மை அறிந்து செயல்பட்டு ஆடூறு சித்திகள் 64 கோடி என்பார். அதாவது 448 கோடி ஆற்றலையும் பெற்று 2356 உலகங்களையும் கண்டவர். அதனால்தான் தெளிவாக கூறுகிறார், பெரிய சிவபதியே, நின் பெருமை அறிந்திடவே பேராசைப்படுகிறேன். பித்தர்களில் பெரியேன். அளவுக்கு அதிகமான அசுத்தோஷ்ணம் கூடி பித்தம் சூடு தலைக்கேறி செய்வது அறியாது சுற்றி திரிபவன் பித்தன். ஆனால் அளவுக்கு அதிகமான தயவினால் தயாவண்ணமாகி ஆன்மா பிரகாசமடைந்து என்று சிவானுபவம் வருமோ என்று இறைவனை நோக்கி ஏங்கி நிற்பவர் பித்தர். இறைவன் பெருமை அருளே வடிவாக உள்ளார். அதாவது அண்டா சராசரங்களை இயக்கும் ஆற்றல் உள்ளவர். அந்த அருள் என்பது இறைவனின் தயவு. எல்லா உயிருக்கும் இன்பம் வழங்க, இன்பமாக வாழ தனி பெருங்கருணை ஒப்பற்ற சொல்ல முடியாத நிலையில் அனாதியான காற்றாகி எல்லா உயிரும் ஜீவித்து வாழ்கிறது. அருள் என்பது இறைவனின் ஆற்றல். ஜீவகாருண் என்பது பசித்த ஏழைகளின் பசியை போக்கி பெறும் ஜீவர்கள் ஆற்றல். இதனை உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து பசி நீக்க நீக்க இந்த உபகாரம் மேலான உபகாரமாகி நாம் செய்த சிறிய உபகாரம் இறைவனின் தயவால் பெரிய ஆற்றலாகி அருட்ஜோதியை வழங்கும். அருள் என்பது இறைவனின் தயவு. ஜோதி என்பது ஆற்றல், அதாவது ஃபுல் பவர். இவர் பெரியன அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான். பெரும்புகளை பேசுதலே பெரும்பேர் என்று உணர்ந்து அவர் கூறியபடி இவர் செயல்பட்டார். பெரிய சிவபதியே, பதியே இறைவன், பரமாகாச சொர்வராகிய இறைவன், ஒளி வடிவானவர், பேரறிவு, பெரும் ஜோதி, அனாதி, அண்டத்தில் மின்னல் வடிவம். அவரின் தடையற்ற இயக்க நிலை காற்று அனாதி, அருள்நிலை அண்டத்தில் இடி, பிண்டத்தில் மன இயக்கம், நாதம், காற்று, அறிவின் இயக்கம் விந்து, வெளிச்சம், ஒளி. உயிர்கருணை தினசரி பலகாலம் தடைபடாது நாம் விருப்ப அதிதீவிர பக்குவ நன்முயற்சி கொண்டு காமகுராதம் ஏற்படும் போது ஞான அறிவால் தடுத்து, ஞானம் என்பது தெளிவு, குழந்தையை உண்டாக்குவது விதிவிலக்கு. மற்றபடி கூடாது விதி. விதியை மீறினால் ரோட்டின் இடது பக்கம் போனால் மரணம் நிகழாது. அதுபோல அறிவு என்பது மேலே கூறியபடி கொள்கையாக கொண்டதால் உயிர் பொருள் கூடுவது ஒளி. இது தவம். தயவுதான் தவம் வளர்க்கும். இவ்வாறாகத்தான் ஏறான நிலைமையில் ஏறியதாக கூறுகிறாரே தவிர தவம் என்பது என்று கூறுவது பூராவும் திருவருட்பாவில் ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான். இது பக்தியை உண்டாக்கி கல்லாய மனத்தை கரைய செய்து பொன்னொளி கூட்டி உயிரினில் பேதம் பற்று ஆன்மா எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முள் போல் எண்ணி அவ்வுயிர்க்கு ஏற்படும் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை இவற்றில் நம் தரத்துக்கு தக்கவாறு உதவி செய்ய சர்க்குருவிடம் அந்த ஜீவனை காப்பாற்று என விண்ணப்பம் செய்தால், இவ்வாறு தினசரி பலகாலம் செய்ய இது நோவாத நோன்பு. தினசரி அன்னவிரதம் செய்தால் சுத்த சன்மார்க்க கொடி அனுபவம் அவரவர் அறிவின் கண் விளங்கும். துரிய நிலை துணித்தவரும் சொல்லரும் பொருளே, சுத்த சிவானந்த சபை சித்த சிகாமணியே. துரிய நிலை கடந்தவர் யாரவர்?
மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலெனக் கழித்தனை என்கின்றார். இந்த இயல், அதாவது வள்ளல் பெருமானுக்கு வழங்கிய இயல் எனைத்தும் துன்பிலா இயல். அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம், தயவு நெறி, அருள் நெறி, ஆற்றல் நெறி, பெருநெறி அளித்து இறைவன் வழங்கினார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அனைத்து ஆற்றல், அதாவது 4448 கோடி ஆற்றல் தரும் சபை புருவ மத்தியில் மறைந்துள்ள இறைவன். மறைந்துள்ளவரை நாம் தான் அவர் கூறியபடி செயல்பட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க உதவுவது எனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இந்த துன்பமில்லாத இயல்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜாக்கிரதையா போ என்பார்கள். அங்கு மனம் வேலை செய்யும். எதுக்காக போகிறோம் என்பதை மறவாதே, புறக்காட்சியில் ஏமாறாதே. கண்டதெல்லாம் அனித்தியம், சொப்பனம் புறக்காட்சி, அகத்தில் பதியும். அகம் என்பது ஆன்மா. நின்று கனவு வரும், மனம் வேலை செய்யும். சுளுத்தி ஆழ்ந்த உறக்கம், உணர்வு இருக்கும், மனம் வேலை செய்யும். தொட்டால் சினிங் என்னும் செடி கைப்பட்டாலே சுருங்கும், இலை ஆகும். அதுபோல எறும்பு ஊறினால் மேலே உணர்வு உள்ளதால் கை தானே தட்டிவிடும். துரியம் தவத்தில் 8வது நிலை சமாதி. இந்திரியம் கரணம் ஒடுங்கி மன உணர்வு அட்ட நிலை. ஆன்மா விழித்திருக்கும், மனம் வேலை செய்யாது. இது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்பார். அந்நிலையை அடைந்தவர் ஏன் இறைவனை பற்றி கூற இயலவில்லை எனில், அவர்கள் இறைவனிடம் மட்டும் அன்பு வைத்து அஷ்டாங்க யோகம் அஷ்டமா சித்தி பெற்றனர். காரணம், காற்றின் ஏக்கமாகிய மனதில் நாதமாகிய சப்தத்தை மந்திரமாக்கி அதை கூற கூற உருவாகி கருவாகி மூலாதார ஒளியை காற்றின் உதவியால் 6 ஆதாரம் கடந்து முத்தி நிலை பெற்றனர். நிதானம் சென்றவர் சித்தி நிலை பெற்றனர். இதனை பெருமான் முத்தி என்பது முன் நிலை ஒரு சாதனம் என்கின்றார். அதாவது முத்தி விட்டால் பலம் தானே விழும். அதுபோல் இவர்கள் உடம்பு விழும், ஆன்மா திருவடி போய் சேரும். சித்தி என்பது உடலை விட்டு உயிர் பிரியாது. இது சித்தரின் ஆற்றல். அஷ்டமா சித்தி பெற்றனர். இதனை இருந்தேன் காயத்தை எண்ணிலி கொடி என்பார்கள். ஆனால் பெருமான் இது முடிவு அல்ல, முடிவான முடிவு, ஞானமை சித்தி நிலை என்கின்றார். 4134ஆம் பாடலில் புத்தி அஞ்சேல் சற்றுமென் நெஞ்சே சிற்போது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினேர் இனி நன் முத்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே என்கின்றார். எல்லோருமே புருவ மத்தியை நோக்கிதான் தவம் செய்கின்றனர் என 5346ஆம் பாடலில் எம்பொருள் எம்பொருள் என்று சொல்லும் எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்கின்றார். மேலும் 5347ஆம் பாடலில் சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என குறிப்பிடுகிறார். ஆனால் காணாததற்கு காரணம், காலமுன் ஏதையும் காட்டி எவரையும் தலைக்கச் செய்பவர் இறைவன். உலக மாந்தர்க்கு அறிவினில் தெளிவு இல்லை, மூட பழக்க வழக்கம் ஊறி போயிருந்தனர். எனவே தன் தவ அனுபவ நிலையை ஆலயமாக்கினார். ஆன்மா இளைப்பார கோயிலில் எனும் இறைவன் இருப்பதற்கு இடம் தேர்வு செய்து கோவில் இறைவன் அந்த இடத்தில் விக்கிரமாக வைத்து திரை போட்டு தீபம் ஏற்றி அதன் முன் விக்கிரகம் வைத்தனர். தீப ஆராதனை செய்யும் போது மணி அடிக்க திரை விலகி தீப தரிசனம் காட்டினர். உள்பொருள் புரியாது. அன்றும் இன்றும் அதுவே தொடர்கிறது. சரி, அவர்கள் இந்த ஒளி மூலாதாரத்தில் உள்ளது, ஒளியாக உள்ளது. இதனை காற்று எனும் மந்திரம் ஓசையால் மூலாதாரத்து மூண்டலு கண்ணலை கால் என்பது காற்று நிராதாரம் வரை சென்றனர். மகரிஷி இதனை ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியாமை என்றார். கடவுளார் கூற்றலும் குதித்தலும் கைகூடும் ஆற்றலின் நோற்றல் தலைப்பட்டவர்க்கென்றார். நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணின் முற்றும் அழியாது உடம்பு என்றார் மூதாட்டி. அவ்வாறு கஷ்டப்பட்டு சென்றவர்களுக்கு ஏன் தன்னை காட்டாது ஒளித்தானெனில்
விஞ்ஞானம் அறிவு வளர்ச்சியும் அவ்வளவுதான். காற்றின் ஒளியலை பயன்படுத்தி ரேடியோ, தந்தி இவையெல்லாம் கேட்க மட்டுமே முடிந்தது, பார்க்க முடியாதன்று. ஆனால் இறைவன் காற்றின் இயக்கத்தை மட்டும் காட்டினார். ஆனால் அன்று சாப்பாடு போட்டால் புண்ணிய பலன். ஆனால் இன்று உணவு வழங்கினால் அருளை பெறக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கமாக வைத்துள்ளார். அதனால் அந்நிலை பற்றி முக்தி என்பது முன்னிலை சாதனம் எனவும், இதனை அகவல்வரி 884 மூவிரு நிலை 6 ஆதாரம். மூவிரு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒருமை பொருளை என்பும், ஓவர என்பது இடையீரின்றி ஒளியாது விலகாது விளங்கும் என்கின்றார். அடுத்து அகவல்வரி 252 சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும், இதனை அகவல்வரி 886 7வது நிலை புருவமத்தி நிராதாரம் எனவும், எழுநிலை மிசையை இன்புருவாகி வலுநிலை நீக்கி வயங்குமை பொருளே என்கின்றார். ஆக ஞானமை சித்திநிலை என்பது தெளிவினின் ஓர் தெளிவாய் உண்மை அறிய பிற உயிர்கள் துன்பம் போக்கி பெருமான் இறைவிடம் கேட்கிறார். உலகலாம் பறவையின் உள்ளத்தின் இருந்தே அழகிலா ஒளி செய்ய அருட்பெருஞ்சுகிறார். கேட்டவர் தயாவினால் தயாவண்ணம் ஆக இறைவன் இவருக்கு உலகினில் உயிர்களுக்கொரும் இடையல்படலாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க என்றார். சுத்த சன்மார்க்க சுகநிலை அடைய இறைவன் இருப்பிடமாகிய புருவமத்தி அனுபவம் பெற்று இறைநிலை அறிந்து மயமாகி உள்ளார். துரிய நிலை கடந்தவர் இறைவனை காணவில்லை. திருத்தகு முனிவர்களும் தேவர்களும் அழியா சித்தர்களும் சிருஷ்டி செய்ய திறத்தவர்களும் காக்கும் அரும் தவத்தர்களும் அடக்கிட வல்லவரும் அலை புரிகின்றவர்களும் அணுக்கிரகிப்பவரும் பொருந்தும் மற்ற சத்தர்களும் எல்லாம் பொருளெதுவோ என தேடி போக போக அவர்தம் கருத்தில் ஒளிந்திருக்கின்ற கல்வனை என் கண்ணால் கனிந்து கொண்டேன் என்கின்றார். மேலும் 3953 பாடலில் கோணாத நினைனால் குறிகுறி கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் காணாதவரை நான் கண்டுகொண்டேன் என்கின்றார். 3954 பாடலில் வேற்றாசை பற்றனைத்து விட்டுலகம் போற்ற வித்தகராய் விளங்கும் முத்தர்களுக்கும் தன்னை காட்டாது ஒளித்திருக்கும் கல்வனை என் கண்ணால் கண்டுகொண்டேன், கலந்து கொண்டேன், கனிந்து கொண்டேன் என்கின்றார். காரணம் காற்றின் இயக்கம். ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு கொண்டு அடைந்த நிலை மந்திரத்தால் மனம் வென்ற நிலை. மனத்துக்கண் மாசு நீங்கி அடைந்த நிலை முக்தி நிலை சித்தி நிலை. மேலும் அவர்கள் காணவில்லை என அட்டகம் 3வது பாடல் உறுதி செய்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கொலையமலாம் ஓங்கு. நல்லோரும் நைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க்கை செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.